Hello students, now we are going to see 9th Maths chapter 5 coordinate geometry part 5 exercise 5.3. In the previous video in part 4 we have seen exercise 5.2 sums 9 to 12. Now I am going to explain exercise 5.3. First sum, find the midpoints of the line segment joining the points. First subdivision, minus 2, 3 and minus 6, minus 5. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து A, B ன்னு எடுத்துக்கிறோம். A minus 2, 3, B வந்து minus 6, minus 5. பாயிண்ட்ஸ் A வந்து ஆர்டர் பேர் வந்து x1, y1 ஐயும் B வந்து x2, y2 எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் ஜெனரல் ஃபார்முலா m of xy that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. மிட் பாயிண்ட் ஆஃப் AB வந்து A ல கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸையும் B ல கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸையும் வந்து இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -2 -6 by 2, 3 -5 by 2 ன்னு கிடைக்குது. இதுல வந்து ரெண்டுமே வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி -2 -6 வந்து -8 by 2 ன்னு போடுறோம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருக்கு. சோ இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு 2 கிடைக்குது. பிகர் நம்பர் சைன் நெகட்டிவ், சோ -2 by 2 ன்னு போடுறோம். 8 and 2 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 1 2 is 2, இது வந்து 4 2s are 8. இதே மாதிரி இது ரெண்டும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 1 2 is 2, 1 2 is 2. சோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா that is equal to -4, -1 ன்னு கிடைக்குது. இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AB. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். Second sum, similar sum, அது homework செஞ்சிருங்க. Third subdivision, A, B and A plus 2B, 2A minus B. Solutionல கொடுத்திருக்கிற ஆர்டர் பேர்ஸ் வந்து நம்ம A, B ன்னு எழுதிக்கிறோம். A, B, அதை x1, y1 எடுத்துக்கிறோம். B, A plus 2B, 2A minus B. இதை வந்து x2, y2 ன்னு எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட் m of xy வந்து x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அந்த A யோட வேல்யூ, B யோட வேல்யூ x1, y1, x2, y2 அதை வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் AB that is equal to A plus 2B by 2, B plus 2A minus B by 2 ன்னு கிடைக்குது. இது வந்து A plus A வந்து 2A ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 2B இருக்குது. சோ 2A plus 2B by 2 ன்னு எழுதிக்கிறோம். இங்க வந்து B பாசிட்டிவ்ல இருக்கு, B நெகட்டிவ்ல இருக்கு. இந்த ரெண்டு B ஐ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். சோ ரிமைனிங் வந்து 2A by 2 ன்னு கிடைக்குது. சோ that is equal to 2A plus 2B by 2, 2A by 2 ன்னு கிடைக்குது. இதுல ஒரு 2 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, இன்னொரு 2 டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இந்த ரெண்டு 2ஐ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்க 2A plus 2B இருக்குது. சோ 2 வந்து அவுட் சைடு எடுத்துட்டோம்னா A plus B வந்து இன்சைடு கிடைக்கும் by 2. இததான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். That is equal to 2 into A plus B by 2, A ன்னு எழுதிக்கிறோம். 2 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, 2 டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த ரெண்டு 2ஐ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். So that is equal to A plus B, A ன்னு கிடைக்குது. இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். Fourth subdivision, 1 by 2, minus 3 by 7 and 3 by 2, minus 11 by 7. சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து A வந்து எழுதிக்கிறோம். அடுத்தது B ன்னு எழுதிக்கிறோம். A வந்து 1 by 2 minus 3 by 7, இது x1, y1 எழுதிக்கிறோம். அடுத்தது B வந்து 3 by 2 minus 11 by 7, அது x2, y2 ன்னு எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட் m of xy இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இந்த பாயிண்ட்ஸ் A, x1, y1, B, x2, y2 வந்து இந்த ஃபார்முலால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். Midpoint of AB that is equal to 1 by 2 plus 3 by 2 whole thing divided by 2, minus 3 by 7 minus 11 by 7 whole thing divided by 2. இது வந்து ரெண்டுமே வந்து சேம் டினாமினேட்டர். So 2 வந்து எழுதிட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 plus 3. So 1 plus 3 by 2 the whole thing divided by 2 எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் சேம் டினாமினேட்டர் minus 3 minus 11 இந்த நியூமரேட்டர்ல வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு whole thing divided by 7 போடுறோம். அதுக்கப்புறம் divided by 2 ன்னு போடுறோம். So இது that is equal to ரெண்டுமே 1 plus 3 வந்து பாசிட்டிவ் வேல்யூ. So 1 plus 3 வந்து 4 by 2 இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த whole thing divided by 2 ன்னு எழுதிக்கிறோம். இது ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ. So -3 -11 வந்து -14 by 7 whole thing divided by 2 ன்னு எழுதிக்கிறோம். So இந்த நியூமரேட்டர் and டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கு. 1 2 is 2, அடுத்தது 2 2s are 4. அதே மாதிரி இங்க வந்து 7 and 14 ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 7, 1 7 is 7, 2 7s are 14 இருக்கு.
ஸோ இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து 2, டினாமினேட்டர்ல 1 இருக்கு, ஹோல் திங் டிவைடட் பை 2. அதே மாதிரி இங்க நியூமரேட்டர்ல வந்து -2 இருக்கு, டினாமினேட்டர்ல 1 இருக்கு, ஹோல் திங் டிவைடட் பை 2. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2/2, -2/2 கிடைக்குது. இந்த 2 வந்து ஒன்னு நியூமரேட்டர்ல இன்னொரு டினாமினேட்டர் இருக்கிறதுனால இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 அதே மாதிரி இங்க 1 2 1 2 ஸோ இங்க நமக்கு 1/1 கிடைக்குது. 1/1 1 தான். அதே மாதிரி இங்க -1/1 கிடைக்குது, அது -1 தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1, -1. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், the center of a circle is -4, 2 if one end of the diameter of the circle is -3, 7, then find the other end. என்ன கொடுத்திருக்காங்கன்னா center of the circle வந்து -4, 2 கொடுத்திருக்காங்க. diameterல 1 end கொடுத்திருக்காங்க -3, 7. then find the other end. அடுத்த end வந்து other end வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து இதுக்கு என்னன்னா மிட் பாயிண்ட் யூஸ் பண்றோம். எப்போதுமே சென்டர் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வந்து மிட் பாயிண்டா தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன் இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கிறோம். m of x y that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இந்த பாயிண்ட்ஸ் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு அதர் எண்ட். Given the center of the circle that is equal to -4, 2 that is equal to the midpoint of the diameter. Center of the circle வந்து diameterக்கு midpoint இருக்கும். அதனால இந்த -4, 2 வந்து the midpoint of the diameter எடுத்துக்கிறோம். One end of the diameter of the circle வந்து -3, 7 இது கொடுத்திருக்காங்க. அதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். Let the other end of the diameter B A, B ன்னு எடுத்துக்கிறோம். other end நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து B வந்து A, B அப்படின்னு எழுதிக்கிறோம். A வந்து -3, 7 அதை x1 y1 எழுதிக்கிறோம். b வந்து a, b அதை வந்து x2 y2 எழுதிக்கிறோம். இதை வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அதர் எண்ட் ஆஃப் த டயமீட்டரை கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலால வந்து x1 y1 x2 y2 அந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் தட் இஸ் ஈக்குவல் டு -3 plus a by 2, 7 plus b by 2 னு கிடைக்குது. சோ இந்த மிட் பாயிண்ட் வந்து நமக்கு சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அதை வந்து ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. -4, 2 அது லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு -3 plus a by 2, 7 plus b by 2 னு கிடைக்குது. சோ இதை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு second one. So therefore -3 plus a by 2 that is equal to -4 னு கிடைக்குது. So இங்க 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. இது லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர்ல கிடைக்கும். So -3 plus a that is equal to -4 into 2. -3 plus a that is equal to -8. So நமக்கு a மட்டும் தான் வேணும். இங்க -3 வந்து ரைட் சைடு கொண்டுட்டு போறோம். இங்க நெகட்டிவா இருக்கிற -3 வந்து ரைட் சைடு போகும்போது +3 னு ஆயிரும். a is equal to -8 plus 3 ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 5. பிகர் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். a is equal to -5. நெக்ஸ்ட் 7 plus b by 2 that is equal to 2. இங்க டினாமினேட்டர்ல 2 இருக்கு. ரைட் சைடு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது வந்து ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர் ஆயிரும். ஸோ 7 plus b that is equal to 2 into 2. 7 plus b வந்து 2 2s are 4. ஸோ இங்க 7 வந்து பாசிட்டிவா இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ b is equal to 4 minus 7. இது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 னு கிடைக்கும். பிகர் நம்பர் சைன் நெகட்டிவ், சோ அது வந்து நெகட்டிவ் சைனா போட்டுக்கிறோம். b is equal to -3. therefore b a b நம்ம எடுத்துக்கிறோம். அது என்ன இருக்குன்னா b வந்து a யோட வேல்யூ வந்து -5, b யோட வேல்யூ வந்து -3. so therefore b a b a, b that is equal to b -5, -3 னு கிடைக்குது. so இந்த other end of the diameter is -5, -3. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Third question, if the midpoint x, y of the line joining 3, 4 and p, 7 lies on 2x plus 2y plus 1 equal to 0, then what will be the value of p? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா midpoint x, y இந்த joining the points 3, 4 and p, 7 இந்த இதுல ரெண்டு லைனை வந்து ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட் midpoint வந்து இது which lies on அது வந்து எதுல இருக்கு அப்படின்னா 2x plus 2y plus 1 equal to 0 அப்படி இருந்துச்சு
இருந்துச்சுன்னா நமக்கு வந்து p யோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் சொல்யூஷன் வந்து மிட் பாயிண்ட் m of xy that is equal to x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து 3,4 வந்து x1 y1 எழுதிக்கிறோம். p, 7 வந்து x2 y2 எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட் வந்து that is equal to x, y. இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்றோம், x1 y1 x2 y2 இதை வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மிட் பாயிண்ட்க்கு x, y ன்னு எழுதிக்கிறோம். that is equal to 3 plus p by 2, 4 plus 7 by 2 ன்னு கிடைக்குது. சோ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம்னா 4 plus 7 வந்து 11, 11 by 2 ன்னு கிடைக்குது. அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். x, y that is equal to 3 plus p by 2, 11 by 2 கிடைக்குது. The point 3 plus p by 2, 11 by 2 lies on 2x plus 2y plus 1 equal to 0. அப்ப என்ன பண்றோம், substituting the value of x, y in 2x plus 2y plus 1 that is equal to 0 we get. இந்த point வந்து இந்த equationல substitute பண்றோம். So 2 into x ஓட value 3 plus p by 2 plus 2 into y ஓட value 11 by 2 plus 1 that is equal to 0. இங்க 2 நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க 2 டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த ரெண்டு 2வையும் வந்து கேன்சல் பண்ணா 1 2 is to 1 2 is to. அதே மாதிரி இங்க 2 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, இங்க 2 டினாமினேட்டர்ல இருக்கு. 1 2 is to 1 2 is to. இது ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணலாம். சோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 plus p ன்னு கிடைக்குது, செகண்ட் டேர்ம்ல 11 கிடைக்குது. அடுத்தது 1 as it is எழுதுறோம். சோ 3 plus p plus 11 plus 1 that is equal to 0. இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோம். 3 plus 11 plus 1. சோ 11 plus 3 வந்து 14, 14 plus 1 வந்து 15. சோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எழுதணும். p plus 15 equal to 0. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 15 வந்து பாசிட்டிவா இருக்கு, ரைட் சைடு போகும்போது லெஃப்ட் டு ரைட் நெகட்டிவ் ஆயிரும். so p is equal to minus 15. the value of p is minus 15. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். fourth question, the midpoint of the sides of a triangle are 2, 4, minus 2, 3 and 5, 2. find the coordinates of the vertices of the triangle. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா midpoint of the sides of the triangle. triangleோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து சைடோட மிட் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 2, 4, minus 2, 3 and 5, 2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the coordinates of the vertices of the triangle. அதாவது triangleோட vertices a b c வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் வந்து let the vertices of the triangle a b c be a x1, y1, b x2, y2 and c x3, y3. so the vertices triangle abc யோட vertices a b c வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா a வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், b வந்து x2 y2 எடுத்துக்கிறோம், c வந்து x3 y3 நம்ம எடுத்துக்கிறோம். and the given midpoints of the sides AB, BC and AC are 2, 4, minus 2, 3 and 5, 2 respectively. Midpoint M of x, y that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Midpoint of AB வந்து 2, 4 that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. The triangle ABC ல வந்து A வந்து x1 y1, B x2 y2, C வந்து x3 y3. so AB க்கு midpoint வந்து 2, 4. அடுத்தது வந்து BC க்கு வந்து midpoint வந்து minus 2, 3 and AC க்கு midpoint வந்து 5, 2. so இந்த ரெண்டு பாயிண்டை எடுக்கும்போது நம்ம 2, 4 யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணும்போது minus 2, 3 எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணும்போது 5, 2 ன்னு எழுதிக்கணும். so midpoint of AB that is equal to 2, 4 that is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 ன்னு எடுத்துக்கிறோம். so இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 வந்து x1 plus x2 by 2. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து y1 plus y2 by 2. இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். x1 plus x2 by 2 that is equal to 2 ன்னு கிடைக்குது. இங்க டினாமினேட்டர்ல இருக்க 2 வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது நியூமரேட்டர் அது ரெசிப்ரோக்கலா மாறிடும். so x1 plus x2 வந்து that is equal to 2 into 2. x1 plus x2 that is equal to 2 2s are 4. இதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி y1 plus y2 by 2 வந்து that is equal to 4. இங்க டினாமினேட்டர்ல இருக்க 2 வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும்னா அந்த நியூமரேட்டர்ல போயிடும், அது ரெசிப்ரோக்கல். so இது வந்து y1 plus y2 that is equal to 4 into 2.
y1 plus y2 that is equal to 4 2s are 8. இதை வந்து equation 2 னு வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் BC அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க -2, 3. So B and C யூஸ் பண்ணதுனால that is equal to x2 plus x3 by 2, y2 plus y3 by 2 அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது the first term வந்து that is equal to -2, second term வந்து that is equal to 3. So x2 plus x3 by 2 வந்து that is equal to -2, y2 plus y3 by 2 வந்து that is equal to 3. இங்க டினாமினேட்டர்ல இருக்க 2 வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இது ரெசிப்ரோக்கல், அது வந்து நியூமரேட்டர்ல கிடைக்கும். அதே மாதிரி இங்க y2 plus y3 by 2 இந்த 2 வந்து என்ன ஆகும்னா டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அடுத்தது வந்து நியூமரேட்டர்ல போயிடும், அதோட ரெசிப்ரோக்கல். அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். x2 plus x3 that is equal to -2 into 2, x2 plus x3 வந்து -2 into 2 வந்து -4, அது வந்து equation 3 னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி y2 plus y3 வந்து that is equal to 3 to 2, அடுத்தது y2 plus y3 வந்து 3 2s are 6, அது வந்து equation 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் AC வந்து is equal to 5, 2, A யோடதையும் B யோடதையும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து x1 plus x3 by 2, y1 plus y3 by 2 நமக்கு வந்து கிடைக்குது. இந்த first term is equal to 5, second term that is equal to 2. So x1 plus x3 by 2 வந்து that is equal to 5, y1 plus y3 by 2 வந்து that is equal to 2. இங்க வந்து first termல 2 வந்து denominatorல இருக்குது, left to right போகும்போது என்ன ஆகும்னா அதோட reciprocal numeratorல போயிரும். So x1 plus x3 வந்து that is equal to 5 into 2, x1 plus x3 வந்து 5 2s are 10, அது வந்து equation 5 னு எழுதிக்கிறோம். அது மாதிரி y1 plus y3 by 2 that is equal to 2, இந்த 2 வந்து denominatorல இருக்குது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது இதோட ரெசிப்ரோக்கல், இது வந்து நியூமரேட்டர்ல போயிடும். So y1 plus y3 that is equal to 2 into 2, y1 plus y3 that is equal to 2 2s are 4, இதை வந்து equation 6 ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். adding 1, 3 and 5 we get, அதாவது first equation, third equation, fifth equation add பண்ணோம்னா left side என்ன கிடைக்குது அப்படின்னா x1 plus x2 plus x2 plus x3 plus x1 plus x3 கிடைக்கிறது. that is equal to right side 4 minus 4 plus 10 ன்னு கிடைக்குது. இங்க ஒரு 4 வந்து பாசிட்டிவ், ஒரு 4 நெகட்டிவா இருக்கு, இது ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்க வந்து left sideல x1 2 இருக்கு, x2 2 இருக்கு, x3 வந்து 3 இருக்கு. so 2x1 plus 2x2 plus 2x3 that is equal to 10. இந்த மூணு டேர்ம்லயுமே வந்து 2 காமனா இருக்கிறதுனால அந்த 2 வந்து அவுட் சைடு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது x1, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது x2 so plus x2, தேர்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது x3 so plus x3. 2 into x1 plus x2 plus x3 that is equal to 10 ன்னு எடுத்துக்கிறோம். இங்க 2 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, லெஃப்ட் டு ரைட் வரும்போது இது டினாமினேட்டர்ல போயிடும். so x1 plus x2 plus x3 வந்து that is equal to 10 by 2 ன்னு இருக்கு. 2 and 10 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2 வந்து 5 2s are 10. so x1 plus x2 plus x3 that is equal to 5 ன்னு கிடைக்குது. இதை வந்து equation 7 அப்படின்னு எழுதிக்கிறோம். so இங்க வந்து x1 plus x2 அதாவது equation 1ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா that is equal to 4 ன்னு கிடைக்குது. அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். x1 plus x2 வந்து 4 போடுறோம், x3 as it is எழுதிக்கிறோம். so 4 plus x3 that is equal to 5. இங்க 4 வந்து பாசிட்டிவா இருக்கு, லெஃப்ட் டு ரைட் வரும்போது இது வந்து நெகட்டிவ் ஆயிரும். x3 வந்து 5 minus 4 அப்படின்னு எழுதுறோம். அதை தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். x3 வந்து that is equal to 5 minus 4, 5 minus 4 வந்து 1, x3 that is equal to 1. from 5 இந்த fifth equation வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x1 plus x3 equal to 10. x1 plus x3 யோட வேல்யூ வந்து 1, so x1 plus 1 is that is equal to 10. இது bracketல நம்ம எழுதிக்கணும், since x3 that is equal to 1. so x1 இங்க வந்து பாசிட்டிவா இருக்கிற 1 வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். so x1 that is equal to 10 minus 1, 10 minus 1 வந்து 9. so therefore x1 வந்து that is equal to 9. from third equation x2 plus x3 வந்து that is equal to minus 4, x3 யோட வேல்யூ வந்து 1. so x2 plus 1 that is equal to minus 4, bracketல நம்ம எழுதிக்கணும், since x3 is equal to 1 ன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற பாசிட்டிவ் 1 வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். so x2 that is equal to minus 4 minus 1. இது ரெண்டுமே நெகட்டிவா இருக்கிறதுனால ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி நம்ம இந்த நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். so x is equal to minus 5 ன்னு கிடைக்குது. so நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா x3 வந்து 1 ன்னு கிடைச்சிருக்கு, x1 வந்து 9 ன்னு கிடைச்சிருக்கு, x2 வந்து that is equal to minus 5 ன்னு கிடைச்சிருக்கு.
adding 2, 4 and 6 we get, அதாவது equations 2, 4 and 6 வந்து நம்ம add பண்ணோம்னா left side y1 plus y2 plus y2 plus y3 plus y1 plus y3, right side வந்து இது 8 plus 6 plus 4 கிடைக்குது. so இது மூணுமே வந்து பாசிட்டிவா இருக்கு. so இது மூணே add பண்ணோம்னா நமக்கு வந்து 18 அப்படின்னு கிடைக்குது. left side வந்து 2y1 இருக்குது, 2y2 இருக்கு, 2y3 இருக்குது. so 2y1 plus 2y2 plus 2y3 that is equal to the add பண்ற வேல்யூ வந்து 18 கிடைக்குது. இந்த மூணு டேர்முக்குமே வந்து 2 காமனா இருக்கு. so 2 வந்து அவுட் சைடு எழுதிக்கிறோம். 2 into இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது y1, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது பிளஸ் y2, தேர்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது பிளஸ் y3. so 2 into y1 plus y2 plus y3 that is equal to 18 எழுதிக்கிறோம். இந்த 2 வந்து லெஃப்ட் சைடுல வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. so left to right வரும்போது அதோட ரெசிப்ரோக்கல் அது வந்து டினாமினேட்டர்ல வந்துரும். so y1 plus y2 plus y3 that is equal to 18 by 2. 2 18 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. so இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஒன்னு நியூமரேட்டர்ல ஒன்னு டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால 1 2 is 2, 9 2s are 18. y1 plus y2 plus y3 that is equal to 9 கிடைக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் 8 ன்னு வச்சுக்கிறோம். நமக்கு வந்து from the equation செகண்ட் ஈக்குவேஷன் வந்து y1 plus y2 வந்து 8 ன்னு இருக்கு. இந்த y1 plus y2 வந்து 8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். பிளஸ் y3 that is equal to வந்து 9. so லெஃப்ட் சைடு இருக்கிற 8 வந்து பாசிட்டிவா இருக்குது. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். so y3 that is equal to 9 minus 8. இது வந்து y1 plus y2 that is equal to 8 ன்னு இதை சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால பிராக்கெட்ல since y1 plus y2 that is equal to 8 from second equation அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். y3 that is equal to 1 ன்னு கிடைக்குது. from sixth equation y1 plus y3 வந்து that is equal to 4. y1 plus 1 that is equal to 4. since y3 is equal to 1, y3ங்கிற வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so y1 plus 1 that is equal to 4. இங்க லெஃப்ட் சைடு 1 வந்து பாசிட்டிவா இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது வந்து நெகட்டிவ் ஆயிரும். so y1 that is equal to 4 minus 1. 4 minus 1 வந்து 3. y1 that is equal to 3. அடுத்தது வந்து from fourth equation y2 plus y3 வந்து that is equal to 6. y3 ஓட வேல்யூ வந்து 1. so since y3 ஓட வேல்யூ 1ன்றதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். y2 plus 1 that is equal to 6. 1 வந்து பாசிட்டிவ் வேல்யூ லெஃப்ட் சைடு இருக்கு. அது லெஃப்ட் டு ரைட் போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். so y2 that is equal to 6 minus 1. 6 minus 1 வந்து 5. y2 that is equal to 5. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா y3 வந்து 1 ன்னு கிடைச்சிருக்கு. y1 வந்து 3 ன்னு கிடைச்சிருக்கு. y2 வந்து 5 ன்னு கிடைச்சிருக்குது. நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் வந்து x1 that is equal to 9, y1 that is equal to 3, a x1 y1 that is equal to a 9, 3, x2 that is equal to 5, y2 that is equal to 5, b x2, y2 that is equal to b minus 5 plus 5, x3 that is equal to 1, y3 that is equal to 1, c of x3, y3 that is equal to c 1, 1. Therefore, the vertices of the triangle ABC are a 9, 3, b minus 5, 5 and c 1, 1. இதுதான் வந்து இந்த questionக்கான answer. Recap: in this video we have seen exercise 5.3 sums 1 to 4. Thank you students.